தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய பரலோக தாப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள், இயற்கையான ஆசிர்வாதங்கள், வாழ்வுக்கு தேவையான ஆசிர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, ஆளுகை, அதிகாரம், இப்படி பல ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசிர்வாதங்கள்லாம் எப்படி பெற்றுக்கொண்டு அனுபவிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கோ ஆறுதல் படுத்துவதற்கோ மட்டும் கர்த்தர் இந்த வசனங்களை பைபிளில் எழுதி வைக்கல. இவைகளை நாம் பெற்று வாழ்வில் அனுபவிக்க வேண்டும், வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக அவர் ஒரு மாபெரும் விலைக்கரையத்தை செலுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியைகளின் மூலமாக இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும், பெற்று அனுபவிக்க வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த ஆசிர்வாதங்கள், ஆளுகை, அதிகாரம், இவைகள்லாம் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். இப்போ கர்த்தர் இனி வருகிற காலங்களில் செய்ய போகிற மாபெரும் கிரியைகளுக்கு இவைகளை குறித்த அறிவும் இவைகளின் செயல்பாடும் ரொம்ப முக்கியம். அதனால் இவைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரைட். இந்த மெசேஜ் வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தமிழில், இங்கிலீஷில் வந்து மண்டே ரிலீஸ் பண்ணுவோம். கேட்டு பயன்பெறுங்கள், ஆசிர்வதிக்கப்படுங்கள். நீங்கள் கேட்குறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க. ரைட். ஷேர் பண்ணுங்கள், அனுப்பிச்சி வைங்க லிங்க்கெல்லாம். ரைட். அவங்களும் கேட்டு ஆசிர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் மகா பெரியவர், எங்களை ஆசிர்வதிக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர். எங்களுக்கென்று மகிமையான ஆசிர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை முன்குறித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தாப்பனே, உமக்கு நன்றி. பிதாவே, உம்முடைய மாபெரும் அன்பிற்காக, உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். நாங்கள் இதனால் பயன்பெற வேண்டும். நீர் ஏற்படுத்தின நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். பிதாவே, நீங்கள் இந்த விதமாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களுக்காக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, ஜெபிக்கும் போதே மக்களை உம்முடைய பிரசனம் தொடட்டும், உம்முடைய அபிஷேகம் தொடட்டும், உம்முடைய வல்லமை தொடட்டும். அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கவனிங்க, நம்ம உங்களுடைய தேவைகளுக்காக மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் நம்ம தனியாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக ஆதரிக்க விரும்புகிறவர்கள், உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தின் பேங்க் இன்ஃபர்மேஷனும் QR கோடும் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. ரைட்?
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்போது கர்த்தர் அதற்கான பலனை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். இதை நம்ம ஒரு விதையாக பார்க்கணும். ரைட்? நீங்கள் உங்கள் காணிக்கை ஒரு விதை. நீங்கள் அதை ஒரு விதையை நம்ம நிலத்தில் விதைக்கும்போது ஒரு விதை ஒரே ஒரு கனியை கொண்டு வராது. ஒரு விதை என்ன செய்யும்? ஒரு விதை ஒரு செடியை, ஒரு மரத்தை கொண்டு வரும் இல்லையா? அந்த செடியிலேருந்து ஒரு மரம் முளைக்கும், இல்லை ஒரு செடி முளைக்கும், என்ன விதைன்றதை பொறுத்து. அந்த விதையிலேருந்து வருகிற அந்த செடியும் அந்த மரமும் பார்த்திங்கன்னா நமக்கு வெறுமனை ஒரே ஒரு கனியை மட்டும் கொடுக்கறதில்ல. அதில் கனிகள் ஏராளமாக தாராளமாக வரும். ரைட்? ஒரு சீசனில் ஒரு 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 100 பழம் வரும். சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ரைட்? ஒரு சில இதெல்லாம் அதுக்கு மேலே வரும். ரைட்? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும் அடுத்த சீசனில் இன்னும் வரும். வருஷம் பார்த்தோம்னா அந்த ஒத்த விதையிலேருந்து கனிகள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ப்ராசஸ். அந்த ஒவ்வொரு கனிக்குள்ளேயும் விதை இருக்குது. ரைட்? நம்ம விதைக்கிற விதையிலேருந்து கர்த்தர் நமக்கு 2 காரியங்களை கொண்டு வர்றார். ஒன்று, நம்முடைய தேவைக்கான காரியத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர்றாரு. அதோடு சேர்த்து அடுத்த அறுவடைக்கு தேவையான விதைகளையும் கொண்டு வர்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் 2யுமே கொண்டு வர்றார். கர்த்தர் நமக்கு ஒரு வருமானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது, ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும்போது அதில் 2 இருக்குது. உங்களுடைய தேவைகளுக்கான பணமும் இருக்குது. உங்களுடைய அடுத்த விதைப்பிற்கான விதையும் இருக்குது. அறுவடை, விதைப்பு, அறுப்பு என்பது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். யாரும் ஒரு தடவை விதைச்சிட்டேன், இனிமேல் காலம் பூரா இதே எனக்கு போதும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம், அறுக்கிறோம், மறுபடியும் விதைக்கிறோம், அறுக்கிறோம், மறுபடியும் விதைக்கிறோம், அறுக்கிறோம். இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த விதத்தில் தான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் செயல்பட வேண்டும். விதைக்கிறவங்க உங்களுக்கு அறுவடை வரும். கர்த்தர் அறுவடையின் தேவன். அறுவடையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 30, 60, 100 மடங்காக உங்களுக்கு அறுவடையை கொண்டு வருவார். அந்த வருகிற அறுவடையிலையும் உங்களுக்கு விதையும் இருக்கும். ரைட்? உங்களுடைய தேவைக்கான பணமும் இருக்கும், காரியங்களும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், என்றைக்குமே விதையை சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? விதையை சாப்பிடக்கூடாது. விதையை விதைக்கணும், திரும்ப விதைக்கணும். ரைட்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ச்சியான விதைப்பு இருக்கும்போது தான் தொடர்ச்சியான அறுவடையும் இருக்கும். இந்த காரியங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பெருக்கத்திற்கான ரகசியங்கள் இதெல்லாம். விதைப்பு ஏதோ ஒன் டைம் ஒர்க்கு கிடையாது. தொடர்ச்சியாக விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ரைட்? விதைப்பு, அறுப்பு, மறுபடியும் விதைப்பு, அப்புறம் மறுபடியும் அறுப்பு, மறுபடியும் விதைப்பு, மறுபடியும் அறுப்பு. இது ஒரு கண்டினியூவல் ப்ராசஸ். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனை. இந்த ஊழியத்தில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வாருங்க தாப்பனை. பிதாவே, 30, 60, 100 அறுவடையை கொண்டு வாங்க தாப்பனை. அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளின் அறுவடை, ஆசீர்வாதத்தின் அறுவடை, தயவின் அறுவடை உண்டாகட்டும் தாப்பனே. மக்களுடைய வாழ்க்கையில் பணத்தின் காரியங்களில் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிரேக் த்ரூஸ், ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூஸ் உண்டாகட்டும் தாப்பனே. முன்னேற்றம் உண்டாகட்டும், பெருக்கங்கள் உண்டாகட்டும் பிதாவை. கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் மறைந்து போவதாக தாப்பனே. மக்களுக்கு ஒரு பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும் பிதாவை. கடன்களை நீர் குறைத்து முற்றுமாய் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அளிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கடனிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவை. இந்த மக்களுக்காக நீர் கொண்டு வருகிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறேன் பிதாவே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் எங்களை பெருகச் செய்கிற தேவன் பிதாவே. உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், கர்த்தர் நல்லவர். என்றைக்குமே எந்த காரியத்தையுமே நாம் விசுவாசத்தோடு செய்யணும். ரைட்? இப்போ விதைக்கிறீங்களா? விதையை விசுவாசத்தோடு விதைக்கணும். ரைட்? விசுவாசத்தோடு விதைக்கிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விதைக்கிறேன், கர்த்தர் எனக்கு அறுவடையை கொண்டு வருவார் அப்படின்றது எதிர்பார்ப்போடு விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை விசுவாசத்தோடு செய்யணும்.
நான் இந்த வேலையை பார்க்குறேன், கர்த்தருக்கென்று பார்க்குறேன், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், கர்த்தர் இடத்துல இந்த ஞானத்தை பெற்று இந்த வேலையை நல்லா செய்ய போகிறேன், கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பாருன்னு நம்புகிறேன், கர்த்தர் என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பாருன்னு நம்புகிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு அதில் இறங்கணும் வேலையில். ஏதோ எந்திரிச்சோம் போனோம் வந்தோம்லாம் இருக்கக்கூடாது. அந்த வேலைக்கென்று கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், யோசேப்போடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், என் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், என்னை பொருட்டு கர்த்தர் என்னோட கம்பெனி ஓனர் ஆசீர்வதிப்பார். அப்படிலாம் விசுவாசிக்கணும் பாருங்கள். கர்த்தாவே எனக்கு இந்த வேலையை நல்லா பார்க்குறதுக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டு ஞானம் அந்த வேலையை செஞ்சு அந்த உங்கள் மூலமாக அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும். அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களேருந்து ஓனர் வரைக்கும் உங்கள் கஸ்டமர் வரைக்கும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். சரி, இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கணும். ஏதோ போனோம் வந்தோம் என்னத்தையோ பார்த்தோம் அந்த ஆள் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோ போதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் கம்பெனி ஓனருக்காண்டி ஜெபிங்க, கூட வேலை பார்க்குறவங்களுக்காண்டி ஜெபிங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஜெபிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்கள், இப்போ நீங்கள் வேறு ஒரு ஊழியம் பார்க்குறோம்னா ஊழியத்தை ஒரு விசுவாசத்தோடு பார்க்கணும். நான் பார்க்குற இந்த ஊழியம் மக்களை போய் இன்னும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், தேசத்தில் நன்மையை கொண்டு வரும், தேவ ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்கு என்னுடைய ஊழியம் உதவும். என்னோடய பங்கை நான் செய்ய போகிறேன் தேவராஜ்யத்தில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெருகச் செய்வார், கர்த்தர் என் மூலமாக மகிமையான விதத்தில் வெளிப்படுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கணும். பாருங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கணும்னா விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணும். விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் சந்தோஷம் சமாதானம் வராது. என்ன வேணும் வாழ்க்கையில்? என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ரோமரில் இருக்குது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், கவனிங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என்ன தேவன்? நம்பிக்கையின் தேவன். அவர் எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர்றாரு? விசுவாசத்தினால். அதனால தான் விசுவாசத்தை வளர்க்கணும். விசுவாசத்தை சாதாரணமாக இடப்படக்கூடாது. விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும், அதுக்கான முயற்சியில் இறங்கணும். டெய்லி அதுக்கு தான் பைபிள் படிங்க, நல்ல மெசேஜ்லாம் கேளுங்கன்னு இதனால தான் சொல்கிறோம். நான் வாழ்க்கைக்கு அடிப்படை விசுவாசம். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று வேதம் போதிக்குது. நான் விசுவாசத்தில் பிழைக்க போகிறேன், வாழ போகிறேன் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய அந்த நல்ல வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் மெனக்கட்டு வளர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு வேலை நல்லா படித்தா எனக்கு நல்லா சம்பளம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும், வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லையா? நேரம் செலவழித்து, மணிக்கணக்காக செலவழித்து, பல நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் செலவழித்து நம்ம அதை படிக்கிறோம். ஏன்? எதிர்பார்க்குறோம். இப்போ நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் வரும், நல்ல சம்பளம் வந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம், நல்ல கல்யாணம் பண்ணலாம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த விசுவாசத்தின் மூலமாக வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையும். அதனால் பாருங்கள், நான் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், அனுதினமும் முயற்சி எடுக்க வேண்டும். வாழ்நாள் முழுதும் விசுவாசத்தை வளர்ப்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நல்லா தேவ வார்த்தையை டெய்லி கேட்கணும், டெய்லி நல்லா பைபிளை படிக்கணும். அந்த பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணணும் ஜெபத்தின் மூலமாக, அறிக்கைகளின் மூலமாக, விசுவாசத்தின் கிரியைகளின் மூலமாக அதை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்.
இன்றைக்கி உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றோம், ரைட், நல்லா சாப்பிட்றோம், வாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், ரைட், வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? இந்த சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் இல்லையா? ரைட், நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் ரைட் நல்ல விதமாக செயல்பட முடியும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் எனக்கு அவசியம், ரைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியில் இறங்குறோம். அதே மாதிரி தான் இந்த விசுவாச வாழ்க்கைக்கு முக்கியன்றத தெரியணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்ம சில சமயம் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் இந்த பிரித்து பார்க்குறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை அப்படின்னு. இல்லை, விசுவாசம் இந்த வாழ்க்கை முழுவதுமே கர்த்தருக்கு முன்பாக தான் நம்ம வாழுகிறோம். நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போதுமே கர்த்தர் கொடுத்த சாப்பாடு, கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் சாப்பிட போகிறேன், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த சரீரம் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் சாப்பிடணும். நான்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே கொடுத்த சாப்பாடுக்காய் ஸ்தோத்திரம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, இயேசுனுடைய வியாதி வேதனைகளெல்லாம் சிலுவையில் சுமந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கீங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்லா உடல் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்து உங்களுடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், பிதாவே உங்களுடைய ஆசீர்வாதம் தயவு என்னோட வாழ்க்கையில் உதவி எப்போதும் வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ரைட், இது என்னோடய ரெகுலர் ஜெபம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சாப்பிட்றது கூட நீங்கள் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி சாப்பிடலாம். அது கர்த்தர் கொடுக்குற சாப்பாடு, கர்த்தர் கொடுக்குற இது, கர்த்தர் கொடுத்த சரீரம், வாழ்கிறது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிறேன், எல்லாமே ஆவிக்குரியது தான். அந்த விதத்தில் பார்த்தோம்னா புரியுதா? நம்ம கர்த்தரை இந்த சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு மட்டும் ரெலகேட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் ஆவிக்குரியதுன்னா அந்த சண்டே மார்னிங் சர்வீஸ், இல்லைன்னா காலையில் நான் ஜெபிக்கிற ஜெபம், அந்த பைபிள் வாசிக்கிற அந்த நேரம், அது மட்டும்தான் ஆவிக்குரிய பகுதி. மற்ற நேரமும் நான் கர்த்தரை மறந்துடலாம். அது இயற்கையான பகுதி. நான் பார்த்துக்கிறேன், நானாக என்னமோ பண்ணுறேன், அப்படி இல்லை. பார்க்குற வேலையில் கூட விசுவாசத்தோடு பார்க்கணும். விசுவாசத்தோட, கர்த்தருடைய உதவியோட, கர்த்தரோட ஞானத்தோட, ஆவியானவருடைய வழி நடத்துதல், இதெல்லாம் உண்டு. நான் வேலை பார்க்கும்போது அப்படி தான் வேலை பார்த்தேன். நான் கர்த்தரை நம்பி தான் வேலை பார்ப்பேன். ஏதாவது ஒரு காரியம்னா கர்த்தர்கிட்ட ஞானம் கேட்பேன். ஏதாவது ஒரு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஏதாவது பிரச்சனைனா கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இப்படி கர்த்தரை நம்பி நீங்கள் வாழ்க்கை வாழும்போது லைஃப் நல்லாயிருக்கும். கர்த்தர் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இப்படி பிரிக்கிறது கிடையாது. ஆவிக்குரிய பகுதி இது, இதெல்லாம் இயற்கையான பகுதி, இயற்கைக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்காது. கர்த்தரை உங்களுடைய டெய்லி லைஃபுக்குள்ளேயும் நீங்கள் கொண்டு வரணும். கர்த்தர் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்கள் விசுவாசம் நல்லா வளரும். கர்த்தர் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணணும். கர்த்தாவே வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் வேலைக்குள்ளே வாங்க, என் தொழிலுக்குள்ளே வாங்க, நான் பார்க்குற இந்த ஊழியத்துக்குள்ளே வாங்க, நான் படிக்கிற இந்த பாடத்துக்குள்ளே வாங்க, என் ஸ்கூலுக்குள்ளே வாங்க, என் கூட வாங்க. இப்படி வாழ பழகுங்க. உங்களுடைய விசுவாசம் ஆக்சுவலாக வளரும். இதுதான் அப்ளிகேஷன். பாருங்கள், வேதம் வெறும் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜாக மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மந்தம் வந்துடும். எதையோ கேட்குறோம், அங்கே போகிறோம், சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே கொஞ்சம் துதிப்போம், அவர் சொல்கிறாரு கேட்போம், ரைட், காலையில் ஒரு 2 அதிகாரத்தை படிப்போம், அப்புறம் போவோம், அப்புறம் நம்ம போக்கில் நம்ம போவோம், ரைட். அடுத்து காலையில் கர்த்தர் ஞாபகத்துக்கு வருவார், ஓகே காலையில் கொஞ்சம் நேரம் ஜெயிப்போம், சண்டே வந்துருச்சு, சரி சர்ச்சுக்கு போவோம். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் நாளில் போர் அடிச்சிடும். எப்போ போர் அடிக்காமல் இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே, எல்லாத்துக்குள்ளேயும் கர்த்தரை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போர் அடிக்காது. ஏன்னா கர்த்தரை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ருசி பார்ப்பீங்க. கர்த்தர் நீங்கள் லைஃபுக்குள்ளே இப்படி இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களை திருமண வாழ்வில் கர்த்தரை ருசி பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் கர்த்தரை ருசி பார்ப்பீங்க, உங்களுடைய ஜப வேலையில் மட்டும் இல்லை சர்ச்சில் மட்டும் இல்லை, அனுதின வாழ்க்கையில் கர்த்தரை ருசி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ருசி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சர்ச்சுக்கு போகிறது ஈஸி. ஒரு சிலர் சர்ச்சுக்கு கிளம்பி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா
6 நாளில் கர்த்தர் பெருசாக இன்வால்வே பண்ணல. இயற்கையாகவே எல்லாத்தையும் வாழ்ந்தாச்சு. கர்த்தர் குறித்து நினப்பு நாள் புறம்லாம் இல்லை. அப்போ திடீர்னு இப்போ எந்திரிச்சு ஒரு இடத்துல போய் 2 மணி நேரம் உட்காந்து இல்லை 3 மணி நேரம் உட்காந்து கர்த்தருடைய காரியத்தை கவனிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாம்சமும் மனதும் கர்த்தரை குறித்து நினச்சி கர்த்தரின் காரியங்களில் ஈடுபட்டு பழக்கலை இல்லையா 6 நாளாக. அதனால் காலையில் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் கர்த்தரை நாள் பூரா நினச்சி பழகி ஸ்தோத்தரித்து அவரை லைஃபுக்குள்ளே இன்வைட் பண்ணி அவரை விசுவாசித்து வாழ்ந்து பழகுனீங்கன்னா சண்டே நீங்கள் சர்ச்சு போகிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக வரும். புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், எபேசு சபையில் இருக்க கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ரைட், என்ன ஜெபம் பண்ணன்றதையும் எழுதி வச்சிருக்கிறார். இது ரொம்ப ஒரு குறிப்பான ஜெபம், வெரி ஸ்பெசிஃபிக் ப்ரேயர். ஒரு குறிப்பான காரியம் எபேசு திருச்சபை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப குறிப்பாக ஜெபம் பண்ணுறார். நீங்கள் பைபிளில் இருக்கிற ஜெபங்களெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு வேகாக இருக்காது. ரைட், சில சமயம் ஜெபம்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு விளங்காது. இங்கிட்டு போவாங்க, இந்த அங்கிட்டு போவாங்க, அப்புறம் வேறு ஒரு டைரெக்ஷனில் போவாங்க, அப்புறம் நடுவில் என்னமோ சொல்லுவாங்க. ரைட், கடைசியில் அவங்க எதுக்காக ஜெபிச்சாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த பைபிளில் இருக்கிற ஜெபங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெரி ஸ்பெசிஃபிக், துல்லியமாக இதுதான் பாயிண்ட்டு, குறிப்பாக இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்த்துருப்பீங்க. நீங்கள் பைபிளில் இருக்கிற ஜெபங்களெல்லாம் படித்து பாருங்கள். அவங்க யார் இந்த மாதிரி இந்த ஊரெல்லாம் சுற்றி நானும் எங்கள் அம்மா இருக்கிறப்ப பாருங்கள், திடீர்னு வாப்பா போவோம், வெளில போவோம் அப்படின்வாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் வெளில போக பிடிக்கும். வீட்டிலே இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டில் பார்க்க வேண்டிய வேலைலாம் பார்ப்பாங்க, ஏதாவது ஊழியம் பார்க்குறதுனா பார்ப்பாங்க. ரைட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயா போகலாம்ப்பா அப்படின்வாங்க. ரைட், சமயம் அப்படியே வண்டியில் ஏறி போவோம், நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, சில சமயம் தம்பி இங்கே ஊரில் இருக்கும்போது தம்பி. ஆனால் பார்த்திங்கன்னா சில சமயம் சும்மா அப்படியே கிளம்பி போவோம். எங்கன்னு முடிவெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். எங்கேயோ வெளில போனோம், போகிற போக்கில் தோன்ற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். எங்கேயாவது திடீர்னு தோன்ற இடத்துல நிப்பாட்டுவோம், தோன்ற இடத்துல சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். நிறைய நேரத்தில் ஜெபங்கள் மக்கள் அந்த விதத்தில் தான் ஏறெடுக்கிறாங்க. என்ன எதுக்கு ஜெபத்தை ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. ரைட், ஜெபிப்போன்னு ஆரம்பித்தா அது போகிற போக்கில் அப்படியே போவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தரோடு கூட உறவாடுவதற்கு அந்த மாதிரி ஜெபங்கள் ஓகே. ரைட், ஆனால் நான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு கர்த்தருடைய உதவி தேவை அப்படின்னும்போது குறிப்பாக தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் குறிப்பான தெளிவான பதில் உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறிப்பான பதில் உங்களுக்கு வரும். கர்த்தர் இந்த குறிப்பான ஜெபங்களை விரும்புகிறார். புரியுதா? ரைட், நான் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஜெபங்களை குறித்து சொல்கிறேன். இப்போ நான் ஆராதனை பண்ணுறேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு விரும்புகிறேன், அப்போ ஆராதிக்கிறேன் கர்த்தரை. ரைட், அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன், அப்படியே அவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்க விரும்புகிறேன், அவரோட கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன், அது வேறு. ரைட், ஆனால் இந்த இடத்துல எனக்கு உதவி வேணும், இந்த காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு குறிப்பாக நான் ஜெபிக்கும்போது அந்த நேரத்தில் இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் தெளிவாக கர்த்தாவே இதுக்காக ஜெபிக்கிறேன், இது நடக்கணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லணும். அப்படி நீங்கள் கரெக்டாக கேட்கும்போது கரெக்டாக உங்கள் ஜெபத்துக்கு ஏற்ற விதமாக குறிப்பாக தெளிவான பதிலை கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இங்கே பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் ஜெபிக்கிறார், ரொம்ப குறிப்பாக ஜெபிக்கிறார், வெரி ஸ்பெசிஃபிக் ப்ரேயர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும்
பாருங்கள், அவர் கேட்ட காரியத்தை பாருங்கள், என்ன கேட்குறாரு. இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் எப்படி நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சொல்லிட்டு ரைட், அவங்களுக்கு இதை குறித்த அறிவும் வெளிச்சமும் ஞானமும் உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஏன்? இந்த ஞானமும் வெளிச்சமும் உண்டானதான் விசுவாசம் வரும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதான் ஃபார்மேட். பாருங்கள், விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம் தேவ சித்தத்தை குறித்த வெளிப்பாடு. அங்கே தான் விசுவாசம் ஆரம்பிக்குது. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்குன்னு வச்சிருக்கிறேன், நான் இதை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் விசுவாசம் ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிய வருது பாருங்கள், அந்த இடத்துல தான் விசுவாசம் ஆரம்பிக்கும். நான் அறியாத காரியங்களை குறித்து என்னால் விசுவாசிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருக்கிறாருன்னே எனக்கு தெரியலன்னா அந்த காரியத்துக்காக நான் எப்படி விசுவாசிக்க முடியாது. ரைட்? கர்த்தருடைய சித்தத்தின் வெளிப்பாடு தான் விசுவாசம் ஆரம்பிக்கும் இடம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் என்ன, இதை எப்படி பெற்றுக்கொள்வது, இதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுவது, இந்த வாழ்க்கையில் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது அப்படின்றதுக்காகத்தான், அதை நம்ம கற்றுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஜெபம். புரியுதா? வாசிங்க, திரும்ப வாசிப்போம். 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். அந்த 2 நாமமும் ரொம்ப முக்கியம். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், ஏன்னா இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உண்டு பண்ணவர் நம்முடைய பரலோக பிதா. எப்படி உண்டு பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மீட்பின் கிரியைகளின் மூலமாக. ரைட்? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அவர் மகிமையின் தேவன். இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மகிமைகள், ஆளுகைகள், அதிகாரங்கள் இதெல்லாம் பிறப்பித்தவரே பிதா. மகிமைக்கு பைபிளில் பல அர்த்தங்கள் இருக்குது. மகிமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிற மகிமை இருக்குது இல்லையா, அவர் தான் இதெல்லாம் செஞ்சார், அவர் மூலமாக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கொடுக்குறோம் கர்த்தருக்கு இல்லையா. ரைட்? அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். அது ஒரு வகை. அது ஒரு வகை. அடுத்து பார்த்தோம்னா தேவனுடைய இந்த மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ். ரைட்? இந்த ஷெக்கினா மகிமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி நம்மளுடைய இந்த இயற்கையான உலகத்தில் தத்ரூபமாக அப்படியே வெளிப்படும்போது அது நம்ம மகிமைன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மகிமையின் இன்னொரு வெளிப்பாடு. அடுத்து பார்த்திங்கன்னா மகிமை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வல்லமையை வேதம் மகிமைன்னு சொல்லுது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தேவன் செய்கிற அற்புதங்களை வேதம் மகிமை என்று சொல்லுகிறது. இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா செல்வம். ரைட்? செல்வம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் வேதம் மகிமை என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு உண்டாகிற அந்த கணம், அவனுக்கு தேசத்தில் கொடுக்கப்படுகிற அந்த கணம், அவனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், ஆளுகை, சொத்து. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை குறித்து அப்பாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். ரைட்? கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த மகிமையை குறித்து எங்கள் அப்பாட்ட போய் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்னை எப்படி உயர்த்திருக்கிறாரு, எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளுகை நிறத்தில் வச்சிருக்கிறாரு, எனக்கு அவர் கொடுத்துருக்கிற அதிகாரம், எனக்கு கொடுக்கப்படுகிற கணம். ரைட்? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த ஐஸ்வர்யம், இதை குறிச்செல்லாம் அப்பாட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா லாபானுடைய புத்திரர்கள் இப்படி சொல்கிறாங்க, யாக்கோபுக்கு இந்த மகிமையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கள் அப்பாவோட அவருடைய தொழில், அவருடைய ஆடு மாடுகள் இருந்தால் தான் இந்த மகிமையெல்லாம் யாக்கோபுக்கு வந்துச்சுன்னு லாபானுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் போய் படித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மகிமை ஐஸ்வர்யத்தை குறிக்கிற விதமாக சொல்லப்படுகிறது. அப்போது நீங்கள் மகிமைன்னு வாசிக்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். என்ன அர்த்தத்தில் கர்த்தர் மகிமைன்ற வார்த்தையை இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ரைட். அப்போ தான் எனக்கு அதோடைய அர்த்தம் தெளிவாக விளங்கும். சரி, இதெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மகிமையின் பிதா. இது எல்லாத்தையும் பிதான்னா என்ன? இப்போ ஏன் ஒரு ஆளை வந்து தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம்? அவர் வந்து பிள்ளையை பெற்றெடுத்துருக்கிறார் இல்லையா? அதனால தான் அவரை தகப்பன்னு சொல்கிறோம். அப்போ மகிமையின் பிதா ஏன் மகிமையின் பிதான்னு சொல்கிறோம்? அவர் தான், அவருக்குள்ளே இருந்தால் மகிமை வெளியில் வந்திருக்குது. மகிமை வந்து அவர் பிறப்பித்த காரியம். அதனால தான் அவர் பேர் மகிமையின் பிதா. இந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பிறப்பித்தது பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை பிறப்பித்தவர், இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வர திட்டம் போட்டவர், ரைட், இயேசுவின் மூலமாக, இயேசுவுடைய மீட்பின் கிரியையின் மூலமாக இதெல்லாம் செயல்படுத்தினவர் பரலோக பிதா. அதனால தான் இந்த 2 நாமமும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அந்த 2 பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. ஏன் அறியணும் இதை குறிச்சலாம்? ரைட். அந்த அறிவு உண்டாகும்போது, அந்த ஞானம் வெளிச்சம் உண்டாகும்போது தான் அவைகளை குறித்து நாம் விசுவாசிக்க முடியும். அவைகளை குறித்து விசுவாசித்தால் தான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இயற்கையான காரியங்களை நம்முடைய கரத்தை நீட்டி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாசம் உண்டாகணும்னா முதல் ஞானம், வெளிச்சம், அறிவு, புத்தி உண்டாகணும். புரியுதா? Hallelujah. The combination of wisdom and faith will enable you to receive the blessings God has made available for you. Right? கர்த்தர் இந்த ஞானம் விசுவாசத்தோட இந்த காம்பினேஷன் வந்து தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். அதனால தான் இந்த விதமாக அவர் ஜெபிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதை குறித்த அறிவு உண்டாகணும். ரைட். கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை, இந்த வாழ்வில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது, வருகிற இந்த நித்தியத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். அடுத்து ரைட், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த சொத்துரிமை, ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், இதை குறித்த அறிவு உண்டாகணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கர்த்தருடைய வல்லமை வந்து எப்படி ஆண்டவராக இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்டதோ அதே வல்லமை இப்போ நமக்காக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்குது, ரெடியாக இருக்குது, ஸ்டாண்ட் பையில். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது செய்கிறோம்னா அதுக்கு ஒரு ஃபண்ட்ஸை ரெடி பண்ணுறோம் இல்லையா? பணத்தை ஏற்படுத்தி அதுக்குன்னு சொல்லி பேங்க்கில் போட்டு வச்சு ரைட் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், இன்வெஸ்டர்ஸ் தேடுறோம், ஒரு சில சமயம் ஷேர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோம். ஏன் ஒரு தொழிலை பண்ண போகிறோம், அந்த தொழிலுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த வேகமாக காரியங்களை நடப்பிக்கலாம். ரைட். அதனால் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆயத்தம் பண்ணுறோம். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வந்து என்னுடைய வல்லமையை ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கிறேன். நான் உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு உன் தேவைகளை சந்திக்கணும், உன் பிரச்சனைகளை தீர்க்கணும், நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், ரைட், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும். இதுக்கெல்லாம் வல்லமை தேவை. ரைட். அந்த வல்லமையை நான் இங்கே வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. உனக்கு தேவையானப்போ என்னை விசுவாசித்து வல்லமையை பெற்றுக்கோ. புரியுதா? ஹல்லேலூயா. அந்த விதமாக ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். அப்போ இது குறித்த வெளிச்சம்லாம் எனக்கு உண்டாகும். அந்த வெளிச்சத்தை அப்படியே வாழ்வுக்குள்ளே நான் கொண்டு வரணும், லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளின் காரியத்தில், என் படிப்பில், என் வேலையில், என் ஊழியத்தில், நான் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த காரியங்களில், தேவ சித்தத்தை நிறைவேற்ற காரியங்களில், இதில் எல்லாத்துலேயுமே இந்த காரியங்களுடைய தாக்கம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் சும்மா நீனா யோசித்து இந்த இயற்கையாக இந்த உலகத்தான் எப்படி பண்ணுறோன்னா அப்படியே பண்ணிட்டு தெரியாத. நான் உனக்கு ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிற ஜனத்துக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். இவ்வளவு நம்பிக்கை, இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட உடன்படிக்கை, இதெல்லாம் உனக்குன்னு வச்சுருக்கிறேன்.
இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். இந்த விடுதலை, இந்த ஆரோக்கியம், இந்த நன்மைகள் இதெல்லாம் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலை, தீய பழக்க வழக்கங்கள் விடுதலை, ஒரு விடுதலையான வாழ்க்கை, தேவ சித்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சுதந்திரம், இது எல்லாத்தையும் நான் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். உன்னுடைய வேலையில் ஆசீர்வாதம், உன்னுடைய தொழிலில் ஆசீர்வாதம், உன் ஊழியத்தில் ஆசீர்வாதம், முன்னேற்றம், பெருக்கம், இதெல்லாம் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். பிசாசின் கிரியைகள் மீது ஆளுகை, அதிகாரம், இதெல்லாம் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். கீழ்ப்படுத்தக்கூடிய திறமை, திராணி, கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் எல்லாத்தையும் உனக்குன்னு வச்சுருக்கிறேன். இதை எடுத்து பயன்படுத்து அப்படின்றது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்குன்னே வச்சிருக்கிறார். அப்படி அவர் வச்சிருக்கிற இந்த காரியத்தை நான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அதுக்கு எனக்கு எது உதவி செய்கிறது? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரைட், கவனிங்க. விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. இப்போ ஒரு பொருள் எனக்கு வாங்கணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா போய் கரெக்டாக அந்த கடைக்கு போய் அவ்வளோ காசு செலவழித்து அந்த பொருளை வாங்கலாம் இல்லையா? ரைட். இப்போ கர்த்தர் அந்த விதமாக விசுவாசம் முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, சரி, எப்படிங்க வரும் விசுவாசம்? அடுத்து அது இருக்குதுல்ல. விசுவாசம் முக்கியம் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி வளர்ப்பது, அதை எப்படி வளரச் செய்வது, பெருகச் செய்வது, இதெல்லாம் இருக்குதுல்ல. ஏன்னா வேதம் அதை குறிச்செல்லாம் போதிக்குது. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். விசுவாசத்தில் பல அளவுகள் இருக்குது. விசுவாசம் பெருகலாம், இல்லை அதே இடத்துல இருக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ காலப்போக்கில் அதை அப்படியே நழுவ விட்டுருவாங்க. ரைட். ஹல்லேலூயா. இப்படிலாம் பல காரியங்கள் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. விசுவாசம் என்ன வருது? விசுவாசம் எப்படி வருதான்? முதல்ல விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அதனால்தான் இந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன் போதிக்கிறேன் அப்படின்னா, கேட்டால் தான் விசுவாசம் வரும், கேட்கலைன்னா விசுவாசம் வராது. பாருங்கள், ரெண்டு விதமாக நீங்கள் பைபிள் விசுவாச வாழ்க்கைக்கு ரெண்டு காரியங்கள் முக்கியம். ஒன்று, நீங்கள் பைபிளை நீங்கள் வாசிக்கணும். உங்கள் வாயை திறந்து பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கணும். அதை நீங்கள் வாசித்து உங்கள் காது கேட்கணும். அந்த விதமாக விசுவாசம் வரும். இன்னொரு வகையில் விசுவாசம் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைபிள் அங்கே தான் அந்த ஆங்கிளில் தான் இங்கே பேசப்படுது இந்த வார்த்தை. கர்த்தரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பேசுவாங்க. அப்போ அவங்க பேசும்போது அந்த வார்த்தையோட கர்த்தருடைய அபிஷேகமும் கலந்து உங்களுக்கு வரும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை நீங்கள் கேட்கணும். ஏன் பைபிள் தான் இருக்குதுல, என்னத்துக்கு ஊழியக்காரனுடைய போதனையை நான் கேட்கணும்? ஒரு சிலர் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊழியக்காரங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ரைட். அவங்கள அதுக்குன்னே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவங்க போதிக்கும்போது அந்த வார்த்தையும் அபிஷேகமும் கலந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எத்தனையோ முறை பைபிளை படிச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஊழியக்காரனுடைய அந்த போதனையை கேட்கும்போது நீங்கள் அநேக நேரம் நீங்கள் படித்த அதே பகுதியில் இருக்கிற காரியங்கள், நீங்கள் அறியாத காரியங்கள் இப்போ உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு விளங்குது இல்லையா? அது குறித்த வெளிச்சம் உண்டாகுது. பார்த்துருக்கிறீங்களா? ஏன், என்ன காரணம்? அபிஷேகம். அனாயிண்டிங். புரியுதா? பாருங்க, போதிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? அழைக்கப்பட்டவங்களாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருக்கணும். அவங்களுடைய போதனைகளை நீங்கள் கேட்கும்போது எப்பொழுதுமே தனியாக தெரியும். சரி, அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட். அழைப்பு அபிஷேகம் இருக்குதுன்னு நான் எனக்கு அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குதுன்னு ஊர் படம் தண்டோரா போடணும்னு அவசியம் கிடையாது. அழைக்கப்பட்டு அபிஷேகப்பட்ட ஆள் பேசும்போது உங்களுக்கு தெரியும். அது இட் வில் பி மேனிஃபெஸ்ட். ப்ளெயினாக தெரியும். ஹல்லேலூயா.
அந்த அபிஷேகமும் தேவ வார்த்தையும் கலந்து வரும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும். ரைட், மகிமையான காரியங்களை செய்யும், பலத்தை உண்டாக்கும். ரைட், வெளிச்சத்தை கொண்டு வரும், ஞானத்தை கொண்டு வரும். நீங்களாக படித்து கற்றுக்க முடியாத காரியங்களை ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெசலோனிக்கர் தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, இல்லை 1 அதிகாரத்துக்கு போங்க. 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இங்கே பாருங்கள், ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு பாருங்கள். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்துச்சான்? வசனத்தோட மாத்திரம் அல்ல. பாருங்கள், இந்த பிரசங்கத்தில் வசனம் இருக்குது, ஆனால் அது மாத்திரம் அல்ல, வல்லமையோடும், சொல்லுங்கள், வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். பரிசுத்த ஆவியோட டைரக்ஷன், அவருடைய உதவி, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஞானம், இதெல்லாம் கம்பைன் ஆகுது. ரைட், ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கும்போது இந்த விதமாக தான் வசனம் உங்களுக்கு வருது. அது வெறும் வசனமாக வரல, வசனத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வருது. புரியுதா? அந்த விதமாக நீங்கள் கேட்கணும், அதையும் கேட்கணும், அது முக்கியம். ரைட், எல்லாம் கர்த்தர். இப்போ நம்ம எதுக்கு மீட்டிங்லாம் போடுறோம்? எல்லாருக்கும் பைபிளை மட்டும் அனுப்புனா போதும் இல்லையா? ரைட், ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிடியன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பைபிள் ஊழியம் பார்க்குறாங்க, அருமையான ஊழியம். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே நான் படித்த பைபிள் ஒரு கிடியன் பைபிள் எடுத்து ரெகுலராக நான் படிக்க ஆரம்பித்தது எங்கள் ஸ்கூலில் கொடுத்தாங்க. நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். எங்கள் ஸ்கூலில் கிடியன் பைபிள் கொடுப்பாங்க. இந்த நியூ டெஸ்டமெண்ட், சாம்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பைபிள் இருக்கும். அதான் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ நான் அதைத்தான் நான் டெய்லி படிக்க ஆரம்பித்தேன் சின்ன வயசில். அப்போ நாங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தோம். பைபிளில் நிறையா படிக்கிற பழக்கம்லாம் அப்போலாம் கிடையாது. அதனால் அந்த குட்டி பைபிள் எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 5 வசனம் வாசிப்பேன். அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் செய்யணும். அது மூலமாக கர்த்தர் நிறையா செய்கிறார். ஆனால் அது மட்டும் பத்தாது இல்லையா? கர்த்தர் ஏன் ஊழியக்காரங்களை அனுப்புகிறாரு? ஏன்னா அவங்கள அதுக்குன்னு அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரைட், அவங்க அந்த வார்த்தைகளை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை பைபிளிலிருந்து எடுத்து பேசும்போது அது வல்லமையோடு வருகிறது. ஆவியானவருடைய வழி நடத்துதல், ஞானம், ரைட், இதோடு சேர்ந்து வருது. ஹல்லேலூயா. அதனால தான் அதை கேட்குறது முக்கியம். புரியுதா? இப்போ பாருங்கள், நான் ஊழியக்காரன், நான் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் வாரத்துக்கு எத்தனையோ மெசேஜ் பேசுகிறேன், மக்களுக்கு நான் ஊழியம் பார்க்குறேன். இருந்தாலுமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என்னுடைய பர்சனல் எடிஃபிகேஷனுக்கு நான் மற்ற ஊழியக்காரங்களுடைய போதனைகளை கேட்குறேன். ரைட், ஏன்னா நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பிலீவராக ஊழியக்காரன்றது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக நான் வளரணும் இல்லையா? என் வாழ்க்கைக்குன்னு காரியங்கள் தேவை இல்லையா? ரைட், அப்போது நான் என்னுடைய பர்சனல் பக்தி விருத்திக்கு, நான் கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கிறதுக்கு நான் ஊழியக்காரங்களுடைய போதனையெல்லாம் கேட்குறேன். கர்த்தர் எனக்கு ஒரு சில நல்ல ஊழியங்களோட இணைத்திருக்கிறார். அவங்களுடைய மெசேஜஸ்லாம் ரெகுலராக கேட்பேன். ஆனால் என்னுடைய பக்தி விருத்தி, நான் வளரணும், நான் விசுவாசத்தில் வளரணும், நான் ஞானத்தில் வளரணும், நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவன் மாறணும் பர்சனலாக. ஹல்லேலூயா. அப்போ நான் பைபிளும் படிக்கிறேன், நல்ல போதனைகளை கேட்கவும் செய்கிறேன். இந்த காம்பினேஷன் இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியத்தை காண்பிக்க வருகிறேன். சில சமயம் பாருங்கள், மக்கள் ஒரு காரியத்தை ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அது ஒரு மெசேஜ் கேட்டாங்கன்னா அது நான் போதும்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த டாப்பிக்கில் பேசினார், கேட்டேன், அது அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியும் பிரதர்,
ரைட். இப்போ நீங்கள் விசுவாசத்தை குறித்து ஒரு சிலட்டெல்லாம் பேசுகிறீங்கன்னா, மார்க் 11:23, 24 தானே தெரியும். எவன் ஆகிலும் இந்த மலையை குறித்து என்ன பேசினால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன அது அவன் சொன்னபடியே ஆகும். தெரியும் பிரதர், தெரியும். அஃப்கோர்ஸ் ஐ நோ. பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தீர்கள் என்றால் கிடச்சிரும் பிரதர். தெரியும் பிரதர். நான் நம்புகிறேன் அதை. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்தார். கலாத்தியர் 3:13. தெரியும் பிரதர். பாருங்க, வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரிகிறது நல்லது தான். வசனத்தை கோட் பண்ணுறதும் நல்லது தான். அதெல்லாம் செய்யணும். மாதங்களும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ரைட். தியானிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ரைட். நீங்கள் பைபிளை வாசிச்சுட்டு அதை குறித்து யோசிக்கிறது, சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சுன்னா, இப்போ போகிற வழியில் வர வழியில் சில சமயம் ராத்திரி படுத்துருக்கும் போது அப்போலாம் அந்த வசனத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு அதெல்லாம் உதவி செய்யும். ரைட். அதெல்லாம் நல்லது தான். ஏதோ ஒரு நேரத்தில் டக்குன்னு வசனத்தை பயன்படுத்தணும், ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த வசனம் மனப்பாடமாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் பாருங்கள், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு அந்த மனப்பாடத்தை தாண்டி இன்னும் அதிகமான ஒரு ஆழமான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும். அதை குறித்த ஞானம், அதை குறித்த வெளிச்சம், அதோடைய செயல்பாட்டை அதை எப்படி செயல்படுத்துவது, இந்த இடத்துக்குள்ளே வரணும். ரெண்டாவது, விசுவாசம் பாருங்கள், ஒரு தடவை கேட்டதுனால அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு கர்த்தருடைய வழிமுறைகளுக்கும் கொள்கைக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கேள்விப்பட்டதுனால அது அப்படியே உங்கள் மனசில் இருந்து அதை அப்ளை பண்ணுற அளவுக்கு அதை குறித்த பலனும் ஞானமும் அப்படியே தங்கி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு விரோதமான பல காரியங்களை நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இயற்கையாக பல காரியங்களை நம்ம செய்கிறோம். அப்போ விசுவாசம் அன்னைக்கு கேட்டது அப்படியே இன்றைக்கி செயல்படுத்துகிற அளவுக்கு ரெடினஸில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மலாம் பாருங்கள், ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் இல்லையா நம்மலாம். நீங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் படிச்சிங்க? ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, பயாலஜியில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை யாராவது அதை குறித்து அந்த டாப்பிக்கில் நொடி பொழுதில் எஸ்ஸே எழுது அப்படின்னு சொன்னால் உங்களால் எழுத முடியுமா? இல்லை அதை பயன்படுத்தி ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் பார்க்க முடியுமா? ஏன், என்றைக்கோ படிச்சிங்க, ஒரு வருஷம் பூரா அதை படிச்சிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அதை பரீட்சை எழுதி நல்ல மார்க்கு கூட வாங்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதை பயன்படுத்தக்கூடிய திராணியும் ஞானமும் உங்களுக்கு இருக்குதா? இப்போ ரெடியில் இருக்குதா? இருக்காது இல்லையா? நான் படித்த அநேக காரியங்களை நான் வாழ்க்கையில் இன்றைக்கி பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டதான் நான் தொடர்ந்து படிக்கிறேன் இல்லையா? இப்போ நான் ஒரு ஊழியக்காரன். அதனால் என் ஊழியத்துக்கு நான் ஊழியத்தை நல்லா செய்யணும்னா பைபிள் நல்லா படிக்கணும், பைபிளில் சம்மந்தப்பட்ட போதனைகள் நல்லா படிக்கணும். ரைட். அதனால் அந்த மாதிரி காரியங்களை நிறைய வாசிக்கிறேன். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு சில ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு சரித்திரத்தை படிக்கிறது பிடிக்கும். ரைட். சயின்ஸ் ஏரியாவில் ஒரு சில காரியங்களை படிக்கிறது பிடிக்கும். லீடர்ஷிப்பில் ஒரு சில காரியங்கள் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸில் காரியங்கள் பிடிக்கும். ரைட். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸில் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த காரியங்களை குறித்து இப்போ பேசுகிறோம், உடனே பேசுவேன். எழுதுன்னு சொன்னால் உடனே எழுதுவேன். ரைட். ஆனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸில் நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் இப்போ எழுதுப்பா அப்படின்னா அதை பயன்படுத்தி ஒரு சம் சால்வ் பண்ணு அப்படின்னா ஒரு சில காரியங்கள் ஞாபகம் இருக்குது, ஒரு சில காரியங்கள் ஞாபகம் இல்லை, ஃபார்முலாலாம் மறந்து போச்சு. புரியுதா? ஏன்னா அதை நான் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லையா? அடுத்து பாருங்கள், இன்னொன்று, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? அன்னன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, அதனால் உண்டாகிற அந்த எனர்ஜி அன்னன்னைக்கு செலவழிக்கிறோம். 10 நாளைக்கு முன்னாடி இப்போ சாப்பிட்ட சிக்கன் இன்றைக்கி எனக்கு பலத்தை கொடுக்காது. இன்றைக்கி பலன் வேணும்னா இன்றைக்கி சிக்கன் சாப்பிடணும், இன்றைக்கி மீனை வாங்கி சாப்பிடணும், இன்றைக்கி சோறு சாப்பிடணும், இன்றைக்கி ஒரு 4 சப்பாத்தியை சாப்பிடணும். இன்றைக்கி சாப்பிட்டா தான் இன்றைக்கி வேலைக்கு உதவும். நீங்கள் யாராவது
வேறு சாப்பிட்றீங்களா, சிக்கன்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்படியா, வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லுவீங்க இல்லையா? பொதுவாக யாராவது நீங்கள் வந்து, இல்லை பிரதர், 1999 நான் வந்து இந்த ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். அங்கே சிக்கன் வகை வகையாக போட்டிருந்தாங்க, ஒரு 5 வெரைட்டி போட்டிருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் பிரதர். அதனால் இப்போ வந்து சிக்கன் தானே, அது தெரியும் பிரதர். சில்லி சிக்கன் தானே தெரியும். கபாப் தானே தெரியும் பிரதர். அந்த இந்த ரெட் கலரில் அந்த மசாலா தடவி அந்த அந்த கோல் சார்கோல் வச்சு செய்கிறாங்களா, அதுதானே தெரியும் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. ஏன்? இன்றைக்கி அந்த சுவை உங்களுக்கு வேணும் இல்லையா? இன்றைக்கி அதில் இருக்கிற போஷாக்கும் உங்களுக்கு வேணும். இன்றைக்கி பார்க்க அழகாக இருக்கிற அந்த சாப்பாடு அப்படி கண்ணால் பார்த்து அந்த வாயில் நல்லா சுவைச்சி அதை நல்லா ருசித்து சாப்பிட்டு, ரைட், அதனால் உண்டாகிற திருப்தி, அதனால் உண்டாகிற பலன், அது உங்களுக்கு இன்றைக்கி வேணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி செய்கிறீங்க. அதை இந்த தேவ வார்த்தையை கேட்குறத நீங்கள் அந்த மாதிரி தான் செய்யணும். ஏன்னா வேதம் வந்து தேவ வார்த்தையை நமக்கு உணவு என்று போதிக்கிறது. தேவ வார்த்தை நமக்கு என்னவாம்? உணவாம். உணவு, ரைட், உணவு. அப்போ உணவாக இருந்துக்கிற இந்த வார்த்தையை நான் வந்து ரெகுலராக சாப்பிட்ணும். ரைட். ஒரு பெரிய தேவ மனுஷன் இருக்கிறார் பாருங்கள், விசுவாசத்தில் பெரிய ஆள். அவரை கொண்டு கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களை செஞ்சுருக்கிறார். உலகம் முழுசாக அவருடைய போதனையின் தாக்கம் இருக்குது. அதன் மூலமாக எத்தனையோ ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் பைபிளை பொதுவாக நீங்கள் வாசிக்கிறீங்க, நீங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் வாசித்தாலும் சரி, ஸ்டடி பண்ணாலும் சரி, நீங்கள் ரெகுலர் டிவோஷன் வாசிக்கிற அதெல்லாம் இருக்குது. ஆனால் அனுதினமும் விசுவாசத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் நீங்கள் டெய்லி வாசிக்கணும்னு சொல்கிறார். எதை குறித்தா? விசுவாசத்தை குறித்தும், உடல் தெய்வீக சுகம் இருக்கு இல்லையா, டிவைன் ஹீலிங்கை குறித்தும் டெய்லி நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? இது ரெண்டும் உங்களுக்கு எதுக்குனாலும் தேவைப்படுன்றார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, ப்ளஸ் நீங்கள் மற்றவங்க யாருக்காவது ஜெபிக்கிறதுக்கு தேவை, இல்லை குடும்பத்துக்கு யாருக்காவது தேவைப்படும், இல்லை ஊழியக்காரன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும், டெய்லி தேவைப்படும். அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த விசுவாசத்தை குறித்தும் சரி, ஹீலிங்கை குறித்தும் சரி டெய்லி வாசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் இன்னொன்று ஒரு 2 ஆட் பண்ண விரும்புகிறேன். பணத்தின் காரியத்தை குறித்தும் சரி, இல்லை பாதுகாப்பின் காரியங்களை குறித்தும் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதோடு சேர்த்து பரிசுத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்த குறித்தும் நீங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் 10 பக்கம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாசித்தாலுமே அதை டெய்லி செஞ்சிங்கன்னா உதவும் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். விசுவாசமும் சரி, ஹீலிங் சரி, செழிப்பின் காரியங்கள் சரி, பாதுகாப்பு, பரிசுத்தம், இது 5 பார்த்திங்கன்னா இதை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஒரு 4 வசனம் இதில் ஒவ்வொன்றிலையும் வாசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் அப்ளை பண்ணுற ஃபீல்ட்ஸ். இந்த காரியங்கள்லேருந்து வசனம் எடுத்து இந்த காரியங்கள் வந்து நம்முடைய இந்த இயற்கையான இந்த வாழ்க்கையில் நமக்கு டெய்லி உதவுகிற காரியங்கள். அப்படி நீங்கள் படிங்களேன், நல்லாயிருக்கும். உங்களுக்கு காலையில் டிவோஷன் வாசிக்கிறீங்க, பழைய ஏற்பாடு கொஞ்சம், புதிய ஏற்பாடு கொஞ்சம் சங்கீதம், கொஞ்சம் நீதிமொழிகள் இதெல்லாம் வாசிக்கிறீங்க. அதோடு சேர்த்து விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் வாசிங்க. ரைட். ஒரு நல்ல புக்கு இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை குறித்து நல்ல புக்கு வாசிங்க. இல்லை விசுவாசத்தை குறித்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கேளுங்க. நல்ல ஒரு ஹீலிங்கை குறித்து ஏதாவது வாசிங்க, ஏதாவது ஒரு புக்கு வாசிங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் ஏதாவது கேளுங்க. இல்லை மெசேஜில் ஒரு பகுதி இன்னைக்கு கேளுங்க, இன்னொரு பகுதியை நாளைக்கு கேளுங்க, அப்படி பிச்சு கூட கேளுங்க. ஹல்லேலூயா. இல்லை செழிப்பின் காரியத்துலேயும் சரி ஏதாவது கொஞ்சம் வாசிங்க, ஏதாவது கொஞ்சம் கேளுங்க. பரிசுத்தத்தை குறித்தும் ஏதாவது கொஞ்சம் வாசிங்க, ஏதாவது கொஞ்சம் கேளுங்க. பாதுகாப்பு, இன்றைக்கி நம்ம வாழ்கிற உலகம்லாம் பாருங்கள், டேஞ்சரஸான உலகம். இங்கே யுத்தம், அங்கே யுத்தம், நம்ம தேசத்தில் கூட இப்போ யுத்தம்லாம் வந்துச்சு. இப்படி பாருங்கள், இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ பாதுகாப்பை குறித்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெய்த் நம்மளுக்குலாம் இருக்கணும் இல்லையா? அப்போ இது குறித்து நான் கொஞ்சம் ரெகுலராக வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க.
வாசித்து அந்த விசுவாசத்தை இந்த காரியங்களெல்லாம் அப்படி இப்படி ரெடியில் வச்சுருங்க. நொடி பொழுதில் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி அப்படி நல்லா பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கன்னு, இந்த மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாட்டினா கூட அப்பப்போ எடுத்து அதை நல்லா ஆயிலெலாம் தடவி ரைட், அதை நல்லா க்ளீன் பண்ணி சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுதா, அந்த பேரல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதா, ரைட், புல்லட்லாம் கரெக்டாக லோட் ஆகிருக்குதா, எடுத்து மாட்டும்போது என்ன லோட் பண்ணுற அந்த மூமெண்ட், அந்த ஆக்ஷன் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குதா, ஸ்விஃப்டாக இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து ரெடியில் வச்சுருக்கணும். எய்மெல்லாம் கரெக்டாக இருக்குதா, எதுவும் விலகி போகுதா, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். அளவு அப்படிலாம் பண்ணால் தான் திடீர்னு ஒரு நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது அது கரெக்டாக எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். இல்லைன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. நல்லா காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் திடீர்னு தேவையான நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும்போது வேலை பார்க்காது ஒழுங்கா. புரியுதா? உங்கள் விசுவாசத்தை ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருங்க. ஆஸ்பத்திரியில் ஐசியூலெலாம் விசுவாசம் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் விசுவாசம்லாம் ஐசியூவில் படுத்து கிடக்குது. ஏன்? சரியாக சாப்பாடு கொடுக்கறதில்ல, சரியாக விசுவாசத்தை போஷிக்கிறதில்ல, சரியாக விசுவாசத்தை கவனிக்கிறதில்ல. அப்புறம் திடீர்னு எடுத்து விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம்னா அதை தேடினாலும் காணாதிருப்பான்ற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு விசுவாசம் பலவீனமாக இருக்குதுன்னா ஐசியூவில் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய பேரால் கஷ்ட நேரத்தில் ஜெபிக்க முடிய மாட்டேங்குது, பிரச்சனை நேரத்தில் ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா விசுவாசத்தை போஷிக்கலை, விசுவாசத்தை வளர்க்கலை, அதுக்கு கவனம் கொடுக்கல. பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவங்கள வாழணும், கர்த்தருடைய ஆளுகையை எடுத்து அனுபவிக்கிறவங்கள வாழணும். அப்படின்னா கர்த்தர் இடத்துலேருந்து நன்மையும் கர்த்தருடைய வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். புரியுதா? அப்படி பண்ணால் தான் நீங்கள் நல்ல ஒரு பலமுள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்தவனாக வாழ முடியும். அந்த பலமுள்ள விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை நினைக்கிறவர், எங்கள் நன்மைகளை விரும்புகிறவர், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ளவர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்பொழுதும் கூட நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவங்களுடைய சரீரத்தில் உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். தாப்பனே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், வலி, வேதனைகள் நீங்கட்டும். பிதாவே, உம்முடைய தெய்வீக சுகம் மக்களுக்கு உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும், முழுமையான ஒரு குணம் உண்டாகட்டும். let them become whole. எல்லா விதத்திலையும் ஒரு முழுமையான ஆரோக்கியம் உண்டாகட்டும். தாப்பனே, சரீரத்தில் ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த மக்கள் நீடித்த ஆயுளால் திருப்தியாக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவங்க நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், நல்லா வாழணும். தாப்பனே, பிதாவே, மக்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க, இருதயத்தையும் மனதையும் பாதுகாக்கிற சமாதானம். தாப்பனே, அப்ரூன மினல ஹுகுரோத்ரா நிஷலந்திர மினையோ ருஷோக்கரோ மின ஹாந்தன மினத்ரா. உம்மை துதிக்கிறேன். பிதாவே, சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்களை இவங்க வாழ்விலிருந்து அகற்ற இவங்களுக்கு உதவி பண்ணுங்க. குடும்பத்தில் சமாதானம், சபையில் சமாதானம், ஊழியங்களில் சமாதானம், இவைகளை குலைக்கக்கூடிய காரியங்களை எதிர்த்து நிற்க உதவி பண்ணுங்க. சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற காரியங்களுக்கு நோ என்று சொல்ல நீங்கள் உதவி பண்ணுங்க. பிதாவே, சமாதானத்தை பாதுகாக்க, சமாதானத்தை தேட இவங்களுக்கு உதவி பண்ணுங்க. பிதாவே, இவங்களுடைய குடும்பத்தின் சமாதானம், ஊழியத்தின் சமாதானம், இவைகளை குலைக்க முற்படுகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை எடுத்து போட செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக.
பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, சமாதானத்தின் தேவன் நீர். உங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சமாதானம் பலிக்கட்டும், சமாதானம் பெருகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உங்களுக்கு உண்டாகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலத்தில் அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தில் நடக்க உதவி பண்ணுங்க. பிதாவே, பொருளாதாரத்தின் காரியங்களில் ஆசீர்வதிங்க, பெருக்கத்தை கொடுங்க, கடன் பிரச்சனைகள்லாம் எடுத்து போடுங்க. தாப்பனே, பிதாவே, மக்கள் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழட்டும். உங்கள் ஆசீர்வாதத்தை தாப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்று அனுபவிக்கட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சமாதானத்தின் காரியத்தை கொஞ்சம் குறிப்பாக நோட் பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருங்க. ரைட், நல்லா விழிப்போடு இருங்க. குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற மாதிரி, ஊழியங்களில் சமாதானத்தை குலைக்கிற மாதிரி காரியங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட், அந்த ஃப்ளோலையே போனீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வந்து என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு பாருங்கள். கர்த்தர்ட்ட ஜெபிங்க. கர்த்தர் கொடுக்குற ஞானம்படி கரெக்டாக செயல்படுங்க. ரைட், சமாதானத்தை தேடுங்க. சில நேரங்களில் உங்களை தாழ்த்திக்கணும்னா தாழ்த்திக்கோங்க. ரைட், மன்னிக்கணும்னா மன்னிச்சிடுங்க. நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். சமாதானத்தை நீங்கள் தேடுறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய சமாதானத்தையும், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தையும், ஊழியத்தின் சமாதானத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். கவனமாக இருங்க இந்த ஏரியாவில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை உங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.